வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போர்டு பார்த்திங்கன்னா, ஒரு நண்பர் பார்சல் அமைச்சிருக்காரு. மிஸ்துபிஷி இன்வெர்டர் ஏசியோட போர்டு தான். இங்கே பாருங்கள், இதோட ரிமோட் இது. ஃபேன் ஸ்பீடு ஹையு, மோடு ஆட்டோவில் இருக்குது. கூல் மோடுக்கு மாற்றிட்டேன். இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அவரே ஒரு சின்ன ஸ்லிப்பில் எழுதி அனுப்பிச்சிருக்காரு நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பார்சல் அவர் அனுப்பிச்சது. இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னும் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கல. இங்கே பாருங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, டைமர் லைட் 6 டைம் அப்படின்னு எழுதியிருக்காரு. பிளிங்க் ஆகுதுன்னு. வாங்க போர்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். போர்டு ஆன் பண்ணிட்டேன். க்ரீன் லைட் எரியுது, பவர் லைட்டு. இன்டோர் மோட்ரு இன்னும் ஆன் ஆகவே இல்லை. இன்டோர் மோட்ரு இந்நேரம் ஆன் ஆகிருக்கணும். இன்டோர் மோட்ரு ஆனே ஆகலை. அவுடோரில் வந்து அந்த ரிலே கிளிக்கு சவுண்டு வந்துருச்சு. ரிலே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது இப்போ நல்லா அவுடோர் போர்டு பவர் சப்ளை செக் பண்ணேன், நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. கம்யூனிகேஷன் வரலை. கம்யூனிகேஷன் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை இன்டோர் போர்டு எரர்னால கம்யூனிகேஷன் வரலையா என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இன்டோர் போர்டு 6 டைம் பிளிங்க் ஆகுது. அவர் இதை தான் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. 1 2 3 4 5 6. கீழே இருக்க ஆரஞ்சு லைட் இப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பர்மனெண்ட்டாக. இது வந்து இன்டோர் மோட்ரு ஃபேன் மோட்ரு ஃபெயிலியர் தான். அது எரர் ஆன் ஆகலை அப்படின்னு எரர் காட்டுது. என்ன ஆகிடுச்சு செக் பண்ணி பார்த்ததில் இந்த ஆப்டோ கப்ளர் வந்து ரெண்டும் போயிருந்தது. ஆல்ரெடி அவங்களும் ஒரு சில ஏதோ மாற்றி செக் பண்ணியிருப்பாங்க போல். அந்த அங்கே உள்ள லோக்கல் மெக்கானிக் யாரோ மாற்றிட்டு எடுக்கலை அப்படின்னாங்க. நான் செக் பண்ணி பார்த்ததுலேயும் அந்த ஆப்டோ கப்ளரில் ப்ராப்ளம் இருந்தது. சரின்னு ஆப்டோ கப்ளர் மாற்றிட்டேன். இப்போ வேறு ஆப்டோ கப்ளர் மாற்றி போட்டும் எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு சப்ளை கொடுக்குற டிரான்சிஸ்டர் ஒன்றும் போயிருந்தது. இங்கே பாருங்கள், மைக்ரோ டிரான்சிஸ்டர். அது அந்த டிரான்சிஸ்டர்லேயும் ஃபெயிலியர் இருந்தது. இப்போ அந்த டிரான்சிஸ்டரையும் சேர்த்து மாற்றிட்டேன். இந்த வரைக்கும் பாருங்கள், அந்த டிரான்சிஸ்டர் தான். ஆக்சுவலாக இன்புட் சப்ளை வந்தோன்னா இது அவுட்புட் கொடுக்கல. அது வந்து இப்போ வந்து இதை மாற்றிட்டேன். இதுலேருந்து போயிட்டு தான் நமக்கு வந்து இதுக்கு சப்ளை போய் போர்டு வந்து ஆன் ஆகும். விஎஸ்பிக்கு சப்ளை போவோம், வேரியபிள் ஸ்பீட் பல்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். போர்டை ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இன்டோர் மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இன்டோர் மோட்ரு இப்போ ரன் ஆகுது. இப்போ எரர் வரல. அந்த க்ரீன் லைட் மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும். பாருங்கள், 1 டைம் பிளிங்க், 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம். இப்போ வந்து கீழே உள்ள லைட்டு பிளிங்க் ஆகுது. ஏன்னா இன்டோர் டு அவுடோர் வயரிங் நான் வந்து கொடுக்கல, அதனால் கம்யூனிகேஷன் எரர் காட்டுது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கம்யூனிகேஷன் ஒயர்லாம் கொடுத்துட்டு திருப்பி செக் பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஒயர் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அவுடோர் லைன்லேயும் கம்யூனிகேஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அதுவும் இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்டோ கப்ளர் போட்டிருக்காங்களே, சேம் அதே தான், அதே பிரச்சனை தான் கம்யூனிகேஷனுக்கு. ஆக்சுவலாக ஒயரிங்கை மாற்றி கொடுத்துருப்பாங்க போல். ஒயரிங்கை ஃபேஸ் லைனை தூக்கி கம்யூனிகேஷனில் கொடுத்து ரன் பண்ணி பார்த்துருப்பாங்க போல். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்தா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகாது, ப்ரொடக்ஷன் இருக்கும். இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த ஆப்டோ கப்ளர் போகிறதுக்கு, கம்யூனிகேஷன் லைன் ஆப்டோ கப்ளர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் இதுலேயும் போயிருந்தது. இப்போ நான் அதையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ரன்னிங்கில் இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு திருவிழா, நம்ம கோயிலோட திருவிழா. அதனால வந்து ஃபுல்லாக அந்த இது கட்டியிருக்காங்க. அதனால் ஒரு இந்த அவங்க மந்திரம் சொல்கிறதும் இதுலேயே ஓவர்லேப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ்.
எங்கள் வீட்டில் எங்கே போய் உட்காந்தாலும் எந்த ரூம்லேயும் எல்லா ரூம்லேயும் கேட்குது. ஃபுல்லாக இது கட்டியிருக்காங்க, ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. அதனால் அது வந்து ஒன்றும் பண்ண முடியல. அது லைட்டாக நமக்கு அந்த வாய்ஸ் வந்து ஓவர்லேப் ஆக தான் செய்யும். பாருங்கள், அவுட்புட்லாம் வருது, கம்ப்ரஸர்லாம் ஓடுது. இப்போ கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா அவுடோர் ஃபேன் மோட்ரு எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் இருக்குது. அதனால் அவுடோர் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் அவுடோர் ஃபேன் மோட்டருக்கு சப்ளைலாம் வருது, செக் பண்ணிட்டேன். எக்ஸ்பென்ஷன் வால்வும் கனெக்ட் பண்ணாமல் இருக்குது. எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஷன் வால்வு வால்வுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், இவின்னு போட்டிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஷன் வால்வு அதுவும் கனெக்ட் பண்ணாமல் இருக்குது. அதுலேருந்து ஃபீட்பேக் போகாது. அதனால் கூட கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ஸ்டாப் ஆகிடும். மற்றபடி கம்யூனிகேஷன் மிச்சம் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக ஆகுது. இப்போ நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டேன் போர்டை. ஒயரிங்கை வந்து எப்போவுமே இன்வெர்ட்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒயரிங்கை கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் கலர் கோடு பார்த்து கொடுக்காதீங்க. அதில் ஒயரிங்கில் என்ன 1 2 3ன்னு போட்டிருக்கோ அதே 1 2 3 அவுட்டோர்லேயும் கொடுத்துருங்க. ஒயரிங்கை ஒன்ஸ் பிரிக்க முன்னாடி நல்லா ஃபோட்டோ எடுத்து பக்காவாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பிரிங்க. திருப்பி அதே மாதிரி சேம் ஒயரிங் கொடுங்க. ஒயரிங்கை மாற்றி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும். அதுமாரி எர்த்திங்கும் கொஞ்சம் கொடுத்துருங்க. ஏன்னா இன்வெர்ட்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் எர்த்திங்லேயும் சில இது இருக்குது. ட்ரெயின் லைன்லாம் கொடுத்துருப்பாங்க. ட்ரெயின் வோல்டேஜ்லாம் அது வழியாக தான் ட்ரெயின் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வந்து எர்த்திங்கும் கொடுத்துருங்க ப்ராப்பராக. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ட்ரிப் ஆகிறதுக்கு எர்த்திங் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாமே ஒயரிங்கை மட்டும் கொஞ்சம் பக்காவாக இன்வெர்ட்டர் ஏசியில் ஒயரிங்கை கொஞ்சம் பக்காவாக ஃபோட்டோ எடுத்து வச்சு கொடுங்க. எப்போவுமே ஒயரிங் மாற்றி கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ மறுபடியும் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். திருப்பி உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கம்ப்ரஸரை செக் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. இப்போ ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. நல்லா ரன் ஆகுது. ஓடிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.